ரம்யாவோட ரூமுக்கு அவங்க அப்பா வராங்க. அவள் ஆஃபீஸ் ஃபைலை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ட்ராயரை திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தோம்னா ரம்யா வந்து கார்த்தியோட சேர்ந்துருந்த மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறாங்க. தீபாவோட முகத்தை எடுத்துகிட்டு இவங்க முகத்தை சேர்த்து வச்சுருக்குறாங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அவங்க டைரியை செக் பண்ணி பார்க்குறாங்க. டைரியில் வந்து கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே ரம்யாவோட அப்பா வந்து ரொம்பவே குழப்பமடைகிறாங்க. என்னது கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரம்யா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, அவள் இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. தீபாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக தான் இவன் வந்து அவள் கூடயே அலைஞ்சிக்கிட்டு இருக்காளா, ஆனாலும் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவளுடைய கல்யாண பேச்சை பேசும்போதெல்லாம் வந்து இவன் என்னன்னா எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆக மொத்தத்தில் இவள் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறா போலுக்கு. தீபா வந்து இவளுடைய ஃப்ரெண்டு தானே, தன்னுடைய ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பா வந்து ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவளை வந்து எப்படியாவது நம்ம மாற்றணும், ஆனால் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்க மாட்டா. ஆனால் கார்த்தியோட வாழ்க்கையும் தீபாவோட வாழ்க்கையும் இவட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா வந்து யோசனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க வேற வழியே இல்லை, இதை ஃபோன் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா தீபாட்ட சொன்னக்கு சரிப்பட்டு வராது, அதில் கார்த்திகிட்ட தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, கார்த்தி நான் உங்களை அவசரமாக நான் மீட் பண்ணணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் சில விஷயங்களை பற்றி அப்படிங்கும்போது, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபோனில் சொன்னால் சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கும்போது கார்த்தியும் வந்து சரி சார் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சதுமே கார்த்தி யோசனை பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு தெரியல, இவ்வளோ அவசரமாக கூப்பிட்றாரு, அதுவும் நான் தனியாக தான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே தீபா வராங்க. என்ன கார்த்தி சார் எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கும்போது கார்த்தி வந்து நினைக்கிறாங்க தீபாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாமா, ரம்யாவோட அப்பா தான் தன்னை கூப்பிட்டது விஷயத்தை பற்றி சொல்லிடலாமான்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம், அவர் எதுக்காக என்னை கூப்பிட்டாருன்னு தெரியல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா நம்ம தீபா கிட்ட வந்து உண்மையை சொல்லிடலான்னு சொல்லி, இல்லை நான் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயமா இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அங்கே தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கவும் தீபாவும் அப்படியாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை தீபா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் அவசரமான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து அந்த டைரி எடுத்து அவங்க திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று ரம்யாவோட அப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ திரும்பவும் வந்து கார்த்தியை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இவ தன்னுடைய விருப்பத்தை டைரியில் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து டைரி எழுதி முடிச்சதுமே அந்த இடத்துல வந்து ரம்யா வச்சிருந்தாங்க. வச்சதுமே வந்து அவங்க சும்மா சர்வசாதாரணமாக வராங்க. என்னப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரம்யாவை பார்த்ததுமே அவர் ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ரம்யா வந்து என்னாச்சுப்பா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா அப்படிங்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ள ரம்யாவோட அப்பா நினைக்கிறாங்க, இப்போ கார்த்தி வருவார், கார்த்தி வரும்போது ரம்யா இருக்கக்கூடாது, ரம்யா இருந்தைக்கு நம்ம இவ்வளோ பற்றின உண்மையும் ஆதாரத்தையும் நம்ம எதுவுமே நான் வந்து கார்த்திட்ட காட்ட முடியாது, எப்படியாவது இவங்க இங்கேருந்து விரட்டி விடணுமே அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பா அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரம்யாவுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ ரம்யாவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் உடனே ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரம்யா சரி நான் உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் ரம்யான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆஃபீஸில் வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, நல்ல வேலையை இவ ஆஃபீஸ்க்கு கிளம்புதா, கார்த்தி வரும்போது இருக்க மாட்டா, நல்லதாக போச்சு அப்படின்னு அவரும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, சரிப்பா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக டேப்லெட்லாம் போடுங்க, நான் போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுதம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுதாங்க. ரம்யா போனதுக்கு அப்புறமா வந்து ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கார்த்தி வந்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இந்த வந்துட்டு இருக்கேன் சார், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு, இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரி சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன சார் அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏதாண்டு பேச வேண்டியது இருக்குதா, என்ன முக்கியமான ஏதாவது விஷயமா அப்படின்னா ஃபோனில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி அது வந்து நேரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ரம்யாவை பற்றிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. ரம்யா பற்றி எந்த விஷயம் அப்படிங்கும்போது, அதை நான் ஃபோனில் சொன்னால் சரிப்பட்டு வராது, அது ஒரு முக்கியமான விஷயம் ரம்யாவை பற்றி, அதனால நேரில் வந்தால் தான் நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கவும் கார்த்தி சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, என்ன விஷயனே தெரியலையே, ரம்யாவோட அப்பா ஒரு பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ரம்யா பற்றின விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடையே வந்து கார்த்தி காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கழிச்சு பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரம்யாவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே கதவை திறக்கவே இல்லை. என்னாச்சுது இவ்வளோ நேரம் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறோம், ஒன்றும் சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க கதவை பிடிச்சி தள்ளுறாங்க. ஆனால் கதவு வந்து ஓப்பன் ஆகுது. கதவு ஓப்பன் ஆகுது, என்ன
அவரை காணல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து கார்த்தி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே அவருடைய சத்தத்தையே காணலை. என்ன ஒரு 5 நிமிஷம் நடுதுன்னு அவர்கிட்ட நம்ம பேசணும், என்ன அதுக்குள்ளேயும் காணலை. ஆனால் அங்கே கார்லாம் அங்கே தானே இருக்குது. அப்போ அவர் வெளியும் போயிருக்க மாட்டார், எங்கன்னு தெரியல, வீடும் திறந்துருக்குது, அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒவ்வொரு ரூமாக அவங்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. பார்த்தோம்னா ரம்யா தான் அங்கேருந்து வெளியே வராங்க. ரம்யாவை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரம்யா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கள் வீட்டில் தானே இருக்கிறேன், நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், இந்த பக்கமாக வந்தேன், சரி உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு கார்த்தி வந்து உண்மையை சொல்லாமல் அப்படியே ரம்யாட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. சரி உங்கள் அப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாவா, அப்பா இல்லையே, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரம்யா எந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்பா நம்மளுக்கு இப்போ தானே ஃபோன் பண்ணார், அதுவும் வீட்டில் இருக்கிறேன் வீட்டுக்கு வான்னு சொன்னார், இவங்க என்னென்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இல்லை என்னமோ பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரம்யாட்ட கேட்குறாங்க, எப்போ ரம்யா உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அப்போ நீங்கள் போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தான் அப்பாவை கூட்டிகிட்டு போனேன், அப்பாவுக்கு வந்து செக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒரு வேலைக்காக நான் வந்து ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது, சரி வாங்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நானும் வரேன் அப்படிங்கவும், இல்லை இல்லை இப்போ வர வேண்டாம், நான் வந்து இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் ஈவினிங் தான் நான் அப்பாவை கூப்பிட்டதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், அப்பா வேணா வாங்க அப்படின்னு ரம்யா சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ரம்யா வந்து நல்லாவே பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க அப்பாவும் இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னமோ நடந்திருக்கு, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து எதையோ மறைச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது. ரம்யா என்னன்னா கார்த்தி எப்பண்டா அந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து சொல்றாங்க, என்ன கார்த்தி உங்களுக்கு ஆஃபீஸில் எதுவும் ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை, அதனால தான் நான் அந்த பக்கமாக வந்தேன், எனக்கு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன், சரி அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன், என்ன நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது டீ காஃபிலாம் தரமாட்டீங்களா அப்படின்னு கார்த்தி வந்து ரம்யா பார்த்து கேட்கவும், என்னது இவன் டீ காஃபிலாம் கேட்டுட்டு இருக்கிறான், இவன் போக மாட்டான் போலுக்கு அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் கார்த்தியும் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ரம்யா வந்து ஒரு பதட்டமாகவே போகிறாங்க. இந்த கார்த்தி போக மாட்டான் போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவனை எப்படியாவது விரட்டி விடலான்னு பார்த்தோம்னா அவனே வழியை வந்து காஃபி போட்டுத்தான்னு சொல்லி கேட்குறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போய் காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஒவ்வொரு ரூமாக அவங்க நோட் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குது, ஏன்னா ரம்யாவோட அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் வெளியே போக முடியாது, அதுவும் இல்லாமல் காருங்க தான் நின்றுட்டு இருக்குது, என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியலையே, இந்த ரம்யா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒவ்வொரு ரூமா அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக ரம்யா வந்துருந்தாங்க. ரம்யா வந்து இப்போ கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை ரம்யா, நீங்கள் காஃபி போட்டுட்டீங்களா, எனக்கு டைம் ஆகுது அதனால தான் நான் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது, இந்தாங்க உங்களுக்கு காஃபி போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி காஃபி குடிச்சிட்டே கேட்குறாங்க, ஆமாம் கார் இங்கே இருக்குது, அப்போ நீங்கள் எப்படி போயிருப்பீங்க உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு அப்படிங்கவும், இது கேட்டதுமே வந்து ரம்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இது கூட உங்களுக்கு தெரியாதா, நான் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுட்டு அந்த காரில் தானே நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ நம்மகிட்ட இப்படி பதில் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எதுவும் பேச தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, காஃபியை குடிக்கிறாங்க. சரி ரம்யா நாங்கள் இருந்து கிளம்புறோம்னு சொல்லவும், நல்ல வழியை அவன் கிளம்பிட்டாம்பா அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க. சரி நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போனதுமே பார்த்தோம்னா ரம்யா வந்து கதவை அடைச்சிருந்தாங்க. அடைச்சிட்டு ஒரு ரூம் கதவை திறக்கிறாங்க. பார்த்தோம்னா ரம்யா தன்னோட அப்பாவை வந்து அவங்க கை காலெல்லாம் கெட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. வாயிலே வந்து அவங்க ஒரு பிளாஸ்டிக் வச்சு அவங்க ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இதனால ரம்யாவோட அப்பாவால் பேச முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ரம்யா அங்கே வராங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் கார்த்திக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ ரம்யாவோட அப்பாவோட வாயில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே ரம்யாவோட அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன ரம்யா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை ஒழுங்காக தானே வளர்த்தேன், நீங்கள் வந்து நல்லபடியாக தானே இருந்துட்டு இருந்தேன், எப்போ உனக்கு வந்து இந்த மாதிரிக்கெலாம் ஒரு புத்தி, அதுவும் தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம உன்னுடைய தீபாவோட வாழ்க்கைக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறியே, கார்த்தி ஏற்கனவே தீபாவை கல்யாணம் பண்ணியாச்சுது, அதுக்கப்புறம் நீ கார்த்தியை ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தான் நான் அங்கே வரவழைச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டியே, நான் சொல்கிறது கேளு, கார்த்தியோட வாழ்க்கையிலேருந்து விலகி வந்துரு, உனக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரம்யா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா கடைசி நேரத்தில் வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீங்கள் கார்த்திகிட்ட போய் எல்லா உண்மையும் உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம சொல்கிறதுக்காக நீங்கள் போயிருக்கிறீங்க
சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நான் உங்கள் பொண்ணு தானே, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? நீங்கள் என்னோடைய அப்பா தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரம்யா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ என் பொண்ணாக இருந்தாலும் நீ ஆசைப்படுற இன்னொருத்தைய கணவரை ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அது இல்லாமல் கார்த்தியும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரிக்கு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நீ போய் தலையிடலாமா? உனக்கு என்ன குறைவா வச்சிருக்கிறேன்னா, நீ நல்லா தானே இருந்துட்டு இருக்கிற. உனக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னோம்னா எத்தனை மாப்பிள்ளைனாலும் கீவில் நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னொருத்தி கணவர் மேலே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ரம்யாவோட அப்பா நல்லாவே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எது கேட்டாலும் சரிதான், ரம்யாவோட காதில் விழவே மாட்டுக்குது. அவங்க முடிவாக சொல்லியிருந்தாங்க, கார்த்தி ஃபர்ஸ்ட்டு எனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒரு தற்சமையில் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு தவிர இன்னும் கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவும் இல்லை. சொல்ல போனால் தீபாவோட கழுத்தில் உள்ள தாலி இறங்கி இருக்குது. அது அந்த தாலி என் கழுத்தில் ஏறுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அந்த தாலி திரும்பவும் ஏறுதா இருந்தால் அது என் கழுத்துக்கு தான் வரணும், தீபாவோட கழுத்துக்கு போகக்கூடாது. இது எல்லாமே கடவுள் பட்ட முடிச்சியாகும் அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், இதுலேருந்து நான் கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டேன். சொல்ல போனாக்கி கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ரூமில் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ரம்யாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யா, நான் சொல்கிறது கேளு, தீபாவோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிடாது, அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாது அப்படின்னு சொல்லுறாங்க. நான் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வாயை அவங்க கெட்டி வச்சுருந்தாங்க. ரம்யாவோட அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அந்த ரூம் கதவையும் அங்கே அடைச்சி போட்டு வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி காரை ஓட்டிகிட்டே அவங்க போகிறாங்க. போகும்போது அங்கே நடந்ததே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஆனால் என்னன்னே தெரியல. ரம்யா தப்பானவன் மட்டும் தெரியுது, ஆனால் ரம்யா பற்றின எந்த ஆதாரமும் நம்மகிட்ட சிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அந்த சாமியார் நம்ம கையில் கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் விட தெரியும். இப்போ ரம்யாவோட அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவர் என்ன ஆனாருன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோட இருக்கிறாங்க. சரி, நம்ம எதுக்கு ரம்யாவோட அப்பாவுக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால கார்த்திக் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க குழப்பத்தோடய உட்காந்துருக்குறாங்க. அப்போ தீபா கார்த்திக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க வராங்க. கார்த்தி சார் சாப்பிட்றதுக்காக வாங்க அப்படிங்கிறப்போ கார்த்தி எதுவுமே சொல்லாமல் அவங்க இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தீபா கார்த்தி சார்னு திரும்பவும் கூப்பிடும்போது, என்ன தீபா கூப்பிட்டீங்களா அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி சார் என்னை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இவ்வளோ நேரம் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் சாப்பிட்றதுக்காக, நீங்கள் என்னென்னா எதையும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா அப்படின்றதாங்க. இல்லை கார்த்தி சார், ஏதோ நீங்கள் குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அபிராமி வந்துருந்தாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு தீபா அப்படிங்கும்போது, இல்லைத்த இவர் ஆஃபீஸ்க்கு போனார், வந்ததுமே ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டுக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்போ அபிராமி காத்துட்டு கேட்குறாங்க, என்ன காத்து ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு காத்து அப்படிங்கும்போது, இல்லைம்மா எந்த வித பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், தீபா தான் ஏதோ நினச்சிக்கிட்டாங்க அப்படிங்கப்போ, அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. சரி நீ சாப்பிடப்போ தீபா, நீ சாப்பாடு வச்சு கூட அப்படிங்கும்போது கார்த்தியும் தீபா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அபிராமி நினைக்கிறாங்க, தீபா சொன்னது கரெக்டு தான், கார்த்தி சரியா இல்லை, கார்த்தி ஏதோ மலை குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கிறான், நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், நம்மகிட்ட மறைக்கிறான்னா அப்போ ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி தான், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். ஏற்கனவே ஜோசியர் சொன்னதாக ஜானகி அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை மீறி இந்த விஷயத்தை நம்ம யாருக்கிட்டே சொல்லும் போது அந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு மட்டும் பந்தல் காலில் இந்த மாதிரி நடந்து போச்சுது. பந்தக்கால் நடும்போது அந்த பூச்சி வந்துருச்சுது. ஜோசியரும் சொன்னார், எனக்கு மனசே சரியில்லை, இப்போ என்ன பண்ணதுக்குன்னே தெரியல, எதுவாக இருந்தாலும் சரி தான் இவங்க ரெண்டோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதில் எந்த வித தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு அபிராமி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகியும் தர்மலிங்கிட்ட தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ நாள் போக போக ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறதும். அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, நம்மளும் அபிராமி அம்மாட்ட சொல்லியாச்சு, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லியாச்சு, ஆனால் அதே மீறி அவங்க இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம கை மீறி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நீ எதுவுமே பயப்படாத, அந்த கடவுளை தான் நம்ம நம்பி கையெடுத்து நம்ம கும்பிடணும், எதுவுமே தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, எனக்கு என்னமோ ஆனாலும் பயமாகவே இருக்குது, என்ன தான் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டாலும் எனக்கு அதை மீறி ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மைதிலி அவங்க வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது இப்போ மைதிலிகிட்ட சொல்லவும் மைதிலியும் சொல்கிறாங்க, எனக்கும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன மைதிலி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாத்த இந்த ரம்யா பண்ணுற போக்கே சரியில்லை, அவள் இந்த வீட்டுக்கு
வர வர எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை. அதை பற்றி நான் தீபாட்ட சொன்னாலும் தீபாவும் காது கொடுத்து அவள் கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு வந்து ரம்யாவை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அவள் எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறா? அவள் இல்லைன்னா நம்ம அந்த கல்யாணத்தை நடத்த முடியாதா என்ன? அவள் ஃப்ரெண்டுன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் இவள் அளவு மீறி நடந்துக்கிட்டு இருக்கிறா. இதை நான் தீபாட்ட சொன்னாலும் தீபாவும் வந்து கேட்க மாட்டேங்கிறா. அவள் வந்து அவளால் தான் இந்த கல்யாணத்தில் ஏதோ சிக்கல் வரும்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னா அவளால தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க மைதிலிட்ட, மைதிலி நீ இப்போ போய் இவட்ட போய் சொல்லிட்டு இருக்கலாமா? அவள் ஏற்கனவே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறா. நீ என்னன்னா ரம்யாவோட இந்த கல்யாணம் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ வேற அவளை போட்டு பயமுறுத்திட்டு இருக்காது அப்படின்னு தர்மலிங்கம் வந்து மைதிலிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.